சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பிய விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை இது தொடர்பாக திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர், வேலூர் ஆகிய 5 மாவட்டங்களின் ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பியது. இதற்கு எதிராக தாக்கல் செய்த ரெட் மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என கூறி அவற்றை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்ததுடன் அமலாக்கத்துறை அனுப்பும் சம்மனுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழ்நாடு அரசு திருச்சி, தஞ்சை, கரூர், அரியலூர் மற்றும் வேலூர் ஆகிய 5 மாவட்டங்களின் ஆட்சியர்களின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.